அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பொறுத்தது போதும் பொங்கி எழும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் முதல் 3 மாதங்களில் இல்லாத அதிரடியான மாற்றங்கள் அடுத்த 3 மாதங்களில் மிக வலுவாக சந்திப்பதற்கான சூழலை நிச்சயமாக ஜென்ம குரு உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. அதிலும் குறிப்பாக ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்கள்ல எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு. நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குரு பகவான் ஜென்மத்தில் வீற்றிருப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்று சொல்லிவிடலாம். ஆனால் நேர்கதியில் வக்ரம் பெறுவதற்கு முன்னதாக முதல் 3 மாதங்கள் ஜென்ம ராசியில் வலுவாக சஞ்சரித்து விட்டாருங்க. எனவே இனி வரக்கூடிய தருணத்தில் பல அதிரடியான நன்மை நிறைந்த விஷயங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் குரு பகவான் வக்ரம் பெற போகிறார். அக்டோபர் 15 முதல் அதற்கு முன்னதாக 3 மாதங்கள் மிக வலுவாக சஞ்சரித்தாருங்க. இதற்கு பிறகு பொறுத்தது போதும் பொங்கி எழும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய குரு நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறார். என்றால் அவருடன் இணைந்து மங்களகாரகன் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரும்போது அதிரடியான சிறப்பான வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. பொதுவாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குரு. அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் பகை கிரகமாக கருதப்படுகிறார். ஆனால் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறாருங்க. குருவின் ஒரு ஆட்சி வீடான மீன ராசி சுக்கிரனின் உச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக ஜென்மத்தில் முதல் 3 மாதங்கள்ல பல சிரமங்களை ஜென்ம குருவால் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இனி அவை அனைத்துமே தவிடுபடியாவதற்கான சூழல் மிக வலுவாக உருவாகிறது. மன குழப்பம் நிச்சயமாக விலகும். எதிர்பார்த்ததை விட சுப இனிமையான செய்திகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். ஆனால் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது அது போன்ற நன்மைகளை எதிர்பார்ப்பது என்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்று சொல்லிவிடலாம். ஆனால் முதல் 3 மாதங்கள் முழுமையாக ஜென்ம ராசியில் குரு சஞ்சரித்து விட்டாருங்க. எனவே இனி பொறுத்தது போதும் பொங்கி எழும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் வக்ரம் பெறுவதற்கு முன்னதாக அக்டோபர் 15க்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய மாதங்கள்ல மிக அபரிவிதமான மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது குருவினுடைய சஞ்சார அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருக்கும் போதுதான் தடைபெறுவதற்கான சூழல் வலுவாக உருவாகும். ஆனால் அதுபோன்ற அமைப்பு தற்போது இல்லை என்பது நிச்சயம் சாதகமான ஒரு அமைப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. என்றால் கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் சனி, அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறார். லாபத்தில் மிக வலுவாக ராகு வீற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன், சூரியன் உட்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாகவே வலம் வருகின்றன. எனவேதான் குருவிடம் இருந்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும். யாராலும் தடுக்க முடியாத வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் உண்டு. அதிலும் குறிப்பாக குரு பகவான் 5, 7, 9 ஆகிய இடங்களை மிக வலுவாக பார்க்கிறாருங்க. குரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் தனது சுப பார்வையை மிகவும் அபரிவிதமாக செலுத்துவதால் குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான சூழல் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் அங்கு வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதமடையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பொங்கி எழக்கூடிய குருவின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு என்று சொல்லிவிடலாம். எனவே
5ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஐயமின்றி பல பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான சூழலும், இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான யோகமும் உண்டு. திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகள் நீங்கள் நினைப்பதை விட மிக விரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான். இதைவிட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குருவின் பார்வை சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் பதிவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அமோகமாக பூர்த்தியாகக்கூடிய சூழல் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவை மிக சிறப்பாக கைகூடுவதற்கான சூழலை 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவானுடைய சப்தம பார்வை உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிட்டும். நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. திட்டமிட்டபடி தொழில் துறையில் கால் பதிப்பதற்கான இடமும், புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உருவாகுவதோடு ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் பல்வேறு வகையான சங்கடகரமான சூழ்நிலைகள் மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான். 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை மிக வலுவாக பார்க்கிறார். குரு பகவானுடைய சுப பார்வை 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் பதிவது நிச்சயம் அமோகமான வளர்ச்சியை பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே குடும்ப ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பத்தில் ஒற்றுமை என்பது பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பை பொங்கி எழக்கூடிய குரு பகவான் அடுத்த 3 மாதங்களில் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உத்தியோக ரீதியாக சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் குரு பகவான் ஜென்மத்தில் மிக விரைவில் வக்ரம் பெற போகிறார். எனவே இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக கிட்டும். எதிர்பார்ப்பதை விட நல்ல முன்னேற்ற பாதையில் வெற்றி நடை போடுவதற்கான சூழல் மிக வலுவாக 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை வியாபார துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக கைகூடும். உத்தியோக ரீதியான மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவில் வளர்ச்சி கிட்டும். உங்களுடன் பணிபுரிபவர்கள், உங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் ஆதரவு மிகவும் அதிகமாக கிடைப்பதால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். பல கலைத்துறை ரீதியான ஒப்பந்தங்களை சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. மக்களின் எண்ண ஓட்டங்களை கண்டறிந்து அதற்கு ஏற்றவால் செயல்படுவதால் உங்களுடைய வளர்ச்சி என்பது மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு ஜென்மத்தில் இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான காரியங்களும் பூர்த்தியாவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி பொறுத்தது போதும் பொங்கியலும் குருவின் அமைப்பால் பல நன்மை நிறைந்த யோகமான வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த 3 மாதங்களில் உண்டு.